வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம். இன்றைக்கு மகா சிவன்ராத்திரி. இன்றைக்கு இந்த மகா சிவன்ராத்திரி திருவிழா ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக வாரணாசியில் எழுந்தருளியுள்ள நமது 213 வருட பாரம்பரியம் மிக்க இந்த சத்திரத்தில் வெகு விமர்சையாக 76 ஊர்களில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், வெளிநாடுகளில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை இனிதே சிறப்பு செய்தார்கள். கலந்து கொண்ட அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும், ஆட்சிமார்களுக்கும், குழந்தைகளுக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் பொறுப்பேற்று இன்றுடன் சற்றேறத்தாழ 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் சற்றேறத்தாழ 45 நாட்களில் எங்களுடைய பொறுப்பு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு காரைக்குடியில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆகையினால் இன்றைக்கு மகா சிவன் ராத்திரியின் நிறைவான விழாவாக பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலா இன்று நமது நகரேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள் புடைசூழ வெகு சிறப்பாக 5 சுவாமிகளும் தூக்கி கொண்டு நமது உதோலியா சர்க்கிள் மற்றும் கங்கை ஆற்றங்கரை வரை சென்று நடனமாடி அற்புதமாக மங்கள வாத்தியங்கள் வாசித்து சற்றேறத்தாழ 20,000 30,000 பக்தர்கள் நமது பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலா நிகழ்வை கண்டுகளித்தார்கள். இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய மண்டல தலைவர் திரு ராஜலிங்கம் IAS அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சத்யேந்திர குமார் IAS அவர்களுக்கும், இதற்காக நமக்கு உத்தரவுகளை வழங்கிய திரு அனில்குமார் DGP அவர்களுக்கும் மற்றும் நம்ம தசாஸ்மேத் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், நம்முடன் 12 போலீஸ் அதிகாரிகள் நமக்கு காவலாக வந்தார்கள். அத்துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும், காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிப்பந்திகள் அனைவருக்கும் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு இணைந்து பணியாற்றிய 6 நிர்வாகிகளும் அற்புதமான மனிதர்கள். அவரவர்கள் ஊர்களுக்கு எண்ணற்ற பெருமைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற நிர்வாகிகளினால் அந்தந்த ஊர்களுக்கு சிறந்த பெருமையை அவர்கள் ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக நம்ம நிக்கிறபடி லைன்ல சொல்றேன், பல ராமநாதன் செவ்வூரை சார்ந்தவர்கள். அவர்கள் ஊருக்கு நிறைய பெருமைகள் இருந்தாலும் கூட இந்த பருவத்திலே அவர்கள் துணை செயலாளராக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றியமைக்காக அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்டையர் செவ்வூருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக துணைத் தலைவர் திரு PLM முத்தையானன் அவர்கள், வலையப்பட்டியை சார்ந்தவர்கள், 2வது முறையாக ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு துணைத் தலைவராக பொறுப்பேற்று அரும்பெரும் பணிகளை ஆற்றி இருக்கிறார்கள். வலையப்பட்டிக்கு நிறைய பெருமைகள் இருந்தாலும் கூட அவர்கள் 2 முறை காசி சத்திரத்தில் துணைத் தலைவராக இருந்தது மற்றும் ஒரு பெருமை. அதாவது அடுத்ததாக காரைக்குடிக்கு பல பெருமைகள் உண்டு. செட்டிநாட்டின் தலைநகரமாம் காரைக்குடி சற்றேறத்தாழ 4,900 புள்ளிகளை கொண்ட ஊர். அந்த ஊரிலே 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊரில் துணை செயலாளராக பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு கடந்த 3.25 வருடங்கள் அரும்பெரும் பணிகளை ஆற்றிய பெருமகனார் பேராசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மற்றும் நச்சாந்தப்பட்டி தந்த நல்ல முத்து 1வது துணைத் தலைவர் திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்கள். நச்சாந்தப்பட்டிக்கு பல பெருமைகள் உண்டு. இந்த 2023ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு பருவத்திலே துணைத் தலைவராக இருந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிய மற்றும் ஒரு பெருமகனார். அதனால் நச்சாந்தப்பட்டிக்கு மற்றும் ஒரு பெருமையை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதற்காக திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நமது ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் செயலாளராக இருந்து எண்ணற்ற பணிகளை ஆற்றிய ஒரு உத்தம மனிதர் தேவகோட்டை தந்த நல்ல முத்து. தேவகோட்டையிலே சற்றேறத்தாழ
6000க்கு சற்று குறைவான புள்ளிகள் உள்ளார்கள். இந்த வருடத்தில் வருகின்ற அந்த புள்ளிகள் எண்ணிக்கையை நாங்கள் சொல்கிறோம். அந்த ஊரில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற தேவகோட்டைக்கு எண்ணற்ற பெருமைகள் உண்டு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பருவத்தில் 2023-26 பருவத்திலே செயலாளராக இருந்து திறம்பட பணிகளை ஆற்றிய திரு சோ கதிரேசன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக நமது பொருளாளர் அவர்களுக்கு சற்று உடல்நலக் குறைவு, அதனால் அவர்கள் இன்று இந்த வீதி உலா நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர்கள் ஆறாவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்தவர்கள். ஆறாவயலுக்கு பல பெருமைகள் உண்டு. ஆறாவயலில் இருந்த ஒரு நீதியரசர், ஆறாவயல் இருக்கின்ற அந்த நகர சிவன் கோவில் மற்றும் ஆறாவயலில் இருக்கின்ற பெருமானார்கள் உலகெங்கிலும் பாவித்திருக்கிறார்கள். அந்த பெருமைகளுடன் சேர்த்து 2023-26 பருவத்திலே பொருளாளராக இருந்து நிதி நிலைகளை அற்புதமாக உயர்த்தி இன்றைக்கு காசி சத்திரம் வலுவான நிலையில் நிதியில் இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் நமது பொருளாளர் திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்கள். ஆட்சி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். செந்தில்நாதன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும், ஆட்சி இங்க வாங்க, அண்ணனுக்கு சார்பாக ஆட்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆட்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பொறுப்பு பணியிலே நல்ல பணிகளை, நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் ஊக்கத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்கிய 474 பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களையும் சேர்த்து அவர்களுக்கு 2023-26 பருவத்தின் தலைவர் என்கின்ற முறையிலும் நிர்வாகிகள் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக இந்த அளவுக்கு இந்த சத்திரம் நல்ல முறையில் இந்த பருவத்திலே அவரவர்கள் காலத்தில் முன்னால் இருந்த நிர்வாகிகள் சிறந்த பணிகளை ஆற்றியிருந்தாலும் கூட எங்களுடைய பருவத்தில் நல்ல பணிகளை திறம்பட ஆற்றி இருக்கின்றோம். ஒட்டுமொத்த நகரத்தார்களுக்கும் காசி சத்திரம் என்றால் என்ன, காசி சத்திரத்தை யார் உருவாக்கினார்கள், பர்மாவில் வாழ்ந்த நம் நகரத்தார் பெருமக்கள், குறிப்பாக பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் உள்ள அத்துணை சத்திரங்களையும் அவர்கள் நிறுவினார்கள். அதற்காக பர்மாவில் வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதன் பிறகு சிக்ராவிலே நாம் அனைவரும் இணைந்து சற்றேறத்தாழ 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சத்திரம் ஒன்றை எக்ஸாக்டா 18 மாதங்களில் கட்டி முடித்து விட்டோம். இன்னும் ஓரிரு கூட இல்ல, 1 மாத காலத்திற்குள் அந்த பணிகள் நிறைவு பெற்று நம் அனைவரின் தேவைக்காக பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்கின்ற நல்ல செய்தியையும் சொல்லி இந்த பணிக்காக எங்களோடு ஒத்துழைப்பு நல்கிய காரைக்குடியை சார்ந்த செயற்குழு உறுப்பினர் திரு மயில் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் கடந்த 3 ஆண்டுகளில் எங்களோடு ஒருவராக இணைந்து எல்லா நிகழ்வுகளிலும், அது பங்குனி உத்திரமாகட்டும், தேர் திருவிழாவாகட்டும், அயோத்தியிலே காசியிலே நடக்கின்ற மிட்டாய் திருவிழாவாகட்டும், காசியிலே நடக்கின்ற இந்த மகா சிவன்ராத்திரி விழாவாகட்டும், பழனியிலே நடைபெறுகின்ற அந்த தைப்பூச திருவிழாவாகட்டும், அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு திறம்பட செயலாற்றிய நல்ல மனிதர். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக நம்ம கண்டனூரை சார்ந்த எல் செல்லப்பண்ணன், எல்சி என்று அன்போடு அழைக்கக்கூடியவர்கள், நாங்கள் நடத்திய 4 பொதுக்குழு கூட்டத்திற்கும் அவர்கள் தான் இறைவணக்கம் பாடினார்கள். எந்த ஒப்பந்தமும் இல்லை. அவர்கள் பாடினால் அந்த விநாயகர் பெருமானே கீழே இறங்கி வந்ததாக நாங்கள் நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தோம். அவர்களும் கடந்த 4 வருடங்களில் அற்புதமாக நல்ல செயல்களை ஆற்றினார்கள். அதற்காக திரு செல்லப்பண்ணன் அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து வீடியோ போட்டோகிராஃபி எடுத்த நம்ம செல்லப்பண்ணன், நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி, காரைக்குடியில் இருக்கின்ற காரைக்குடி போட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷனிலிருந்து எடுத்த அந்த அத்துணை பெருமக்களையும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து இந்த சத்திரத்திற்கு நன்கொடைகளை பெறுவதற்காக எண்ணற்ற பெருமக்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிற 51-52 கோடி ரூபாயில் சற்றேறத்தாழ 15 கோடி ரூபாயை நமக்கு பெற்றுத்தந்த ஒரு உன்னத மனிதர், கண்டமாணிக்கம் தந்த ஒரு நல்ல மனிதர்,
அவர்கள் டாக்டர் சோலார் நாச்சியப்பண்ணன் இருக்கீங்களா? ஆச்சி சாந்தி ஆச்சி திருமதி சாந்தி நாச்சியப்பன் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். டாக்டர் இங்கதான் இருக்காங்க, எங்கேயோ வெளியில போயிருக்காங்க நினைக்கிறேன். அதற்காக ஒட்டுமொத்த நகரத்தார்களின் சார்பாக உங்களுக்கு ஆட்சி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அமெரிக்காவிற்கு சென்ற போது நானும் திருளோ வீரப்பண்ணன் சென்ற போது அவர்கள் இல்லத்தில் எங்களை இலவசமாக தங்க வைத்தார்கள், இலவசமாக சோறு போட்டார்கள், இலவசமாக அவர்களுடைய கார்களிலே எல்லா மாநிலங்களுக்கும் அழைத்து சென்றார்கள். அவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன லெவல்ல இருக்காங்க, எத்தனை கோடி ரூபாய் அவங்கள்ட்ட பணம் கேட்கலாம், அவங்களுடைய செல்வ செழிப்பு எப்படி இருக்கு, தர்ம சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முழு பயோகிராபியையும் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள். நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். கல்லறை சார்ந்த ஆண்டி நல்லப்பண்ணன் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடில அண்ணனுடைய கம்ப்ளீட் பயோடேட்டாவை டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டோம். நீங்க இவங்கிட்ட கேட்கும் போதே 1 கோடி ரூபாய் கேட்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைய எங்களுக்கு வழங்கினாங்க. நாங்களும் அந்த அண்ணன் போய் கொஞ்சம் கேட்கல, எடுத்த எடுப்பிலேயே அண்ணன் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் அந்த நேரத்திலே கான்கார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஊரிலே முருகன் கோவில் கட்டப்பட்டு அற்புதமான கும்பாபிஷேகம் மே மாதம் கடந்த வருடம் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேக கமிட்டி தலைவராக இருந்து அரும் பெரும் பணிகளை ஆற்றிய சிறந்த மனிதர் ஆண்டி நல்லப்பண்ணன் அவர்கள் கல்லளை சார்ந்தவர்கள். அதுபோல எண்ணற்ற நகரத்தார் பெருமக்களிடம் சற்றேறத்தாழ 15 கோடி ரூபாய் நன்கொடைகளை பெற்றுத் தந்த பெருமகனார் கன்றமாணிக்கம் தந்த சிறந்த முத்து டாக்டர் சோலார் நாச்சியப்பன் 76 ஊர்களிலும் சோலார் லைட்டை காசி சத்திரம் சோலார் பவுண்டேஷன் இணைந்து போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள், அமெரிக்காவிலே வாழுகிறவர்கள், மலேசியாவில் வாழுகிறவர்கள், துபாயில் வாழுகிறவர்கள், சிங்கப்பூரில் வாழுகிறவர்கள், இந்தியாவிலே வாழ்கின்ற பெருமக்கள் அந்த சோலார் பவுண்டேஷனுக்கு நன்கொடைகளை கொடுத்து சிறந்த பணிகளை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய சத்திரத்திலே இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், சற்றேறத்தாழ 30 சோலார் லைட் பிரகாசமா இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பிரகாசத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம டாக்டர் நாச்சியப்பண்ணன் சாந்தி நாச்சியப்பண்ணன் முகத்தில் இருக்க அந்த ஒளிவட்டம் தான் நமக்கு தெரியும். நம்மளா போட்டிருந்தோம்னா இத்தனை போட்டிருக்க மாட்டோம், சும்மா ஒரு 5 போட்டிருக்கோம் பேருக்கு. ஆனா அவர்கள் 76 ஊருக்கும் 38 லைட், ஒரு லைட்ல ரெண்டு ஊருக்கு ஒரு லைட் அப்படின்னு சொல்லி ஒரு போல்ல 2 லைட், அதான் ஒரு போல்ல ஒரு லைட்ல 2 ஊருக்கு பேர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி சிறந்த பணிகளை அவர் இன்று ஆற்றி இருக்கிறார்கள். அதற்காக டாக்டர் அவர்களுக்கும் ஆட்சியவர்களுக்கும் சிறந்த நன்றிகள். நாம் கட்டி இருக்கின்ற புதிய சத்திரத்தில் கிட்டத்தட்ட 180 200 எத்தனை கிலோவாட் 120 கிலோவாட் சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்தி நிலையம் அமைத்திருக்கிறோம். மொட்டை மாடியில் அமைச்சிருக்கோம், பின்னாடியில் அமைச்சிருக்கோம், லேபர் குவார்டர்ஸ்க்கு மேலையும் ரூஃப்லையும் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பணிக்கு வந்தாச்சுன்னா இப்ப நம்ம கட்டி இருக்கிற சத்திரத்துல பயன்படுத்தினாலும் அந்த சத்திரத்தை பயன்படுத்தலைனாலும் 2 லட்சம் ரூபாய் மினிமம் கரண்ட் பில்லு. மினிமம் இல்ல மிச்சமாகறதுனா அப்புறம் இப்ப மாசம் 2 லட்சம் ரூபாய். காரணம் என்னன்னா அக்டோபர் 31 நான் ஏற்கனவே நாங்க யூடியூப்ல சொல்லியிருக்கோம். 3 நாட்களுக்கு முன்பாக வாரணாசி டெவலப்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட்ல வந்து கரண்ட மாட்டி விட்டுட்டு நாங்க வர்றதுக்குள்ள அந்த சீஃப் இன்ஜினியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. இப்ப அக்டோபர் 31 டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 3 மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நமக்கு என்ன வந்திருக்குன்னா என்ன இன்வாய்ஸ் வந்திருக்கு. நீங்க நாங்க பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொன்னோம். கமர்ஷியலுக்கு நீங்க வாங்கிட்டீங்க, பயன்படுத்த வேண்டியது உங்க கடமை, பயன்படுத்தலைனாலும் மினிமம் 2 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்போ 6 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த பணத்தை கட்ட வேண்டும். அதுல இவர்கள் போட்டிருக்க அந்த 120 கிலோவாட்ல சற்றேறத்தாழ 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரண்டை சூரிய ஒளி மூலம் இலவசமாக உற்பத்தி செய்து அந்த தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி எங்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை நகரத்தார் பெருமக்கள், நாங்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் வரைக்கும் தான் சொன்னோம். அத்துணை நகரத்தார் பெருமக்கள், எல்லா சத்திரங்களையும் பணிபுரிகிற சிப்பந்திகள் மற்றும் எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள். பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் அரும்பெரும் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். நமது சத்திரத்தை கட்ட வேண்டும் என்று முதலாக நாங்கள் திரு ஏசி முத்தையா அண்ணன் தேவியாட்சி அவர்களை அவருடைய இல்லத்தில் 7 நிர்வாகிகளும் சென்று சந்தித்தோம். எங்களுடன் ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு எங்ககிட்ட கேட்டாங்க. சரி அப்படி கேட்டோம்னா 3 கோடி ரூபாய் கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொன்னோம்.
அவர்கள் ஒரு 10-15 செகண்ட்ல என்னைக்கு வேணும் பணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 3 கோடி ரூபாய் கொடுக்கறது ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு. அவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த 3 கோடி ரூபாய் தான் இன்றைக்கு நமக்கு 60 கோடி ரூபாய் வருவதற்கு அச்சாரமாக இருந்தது. அனைவரும் கடவுளுக்கு ஆரவாரம். அதன் பிறகு 13 நகரத்தார் பெருமக்கள் 1 கோடி ரூபாய் என்று ஓடி கொடுத்த கொடை வள்ளல்களாக கொடுத்திருக்கிறார்கள். காலம் கருதி நான் அவர்களுடைய பெயர்களை சொல்லவில்லை. அதன் பிறகு 50 லட்சம் ரூபாய் என்று 6 நகரத்தார் பெருமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். 35 லட்சம் ரூபாய் ஒருவர் கொடுத்திருக்கிறார்கள். 60 லட்சம் ரூபாயில் ஒரு நகரத்தார் கொடுத்திருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாய் என்று சற்றேலத்தாழ 60 நகரத்தார்கள் கொடுத்திருக்கிறார்கள். 12.5 லட்சம் ரூபாய் என்று 17.5 லட்சம் ரூபாய் என்று சற்றேறத்தாழ 40 நகரத்தார்கள் கொடுத்திருக்கிறார்கள். 12.5 லட்சம் ரூபாய் என்று சற்றேறத்தாழ 100 நகரத்தார்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என்று எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். சரி, இவ்வளவெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லியிலே உங்களுக்கு வேண்டிய பணம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல எழுந்துச்சுன்னா, நமக்கு தேவை 60 கோடி ரூபாய். இன்றைக்கு நாம் அவர்களுக்கு கொடுத்திருப்பது 52.5 கோடி ரூபாய். நமக்கு வந்திருக்கிறது 53.5 கோடி ரூபாய். ஆனா 52.5 கோடி ரூபாயை நாம் யூஆர்சி நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறோம். மீதமுள்ள 1 கோடி ரூபாய்க்கு நம்ம சிறுகுடல்பட்டியை சார்ந்த திரு கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்கள் குன்றக்குடியிலே அந்த முதியோர் நல மையத்தை முழுமையாக 1,10 லட்சம் ரூபாய் செலவில் அவர்கள் கட்டி நம்மிடம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் இதற்கு கொடுப்பதாக நன்கொடை சொல்லியிருந்தார்கள். பிறகு அதை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லிய காரணத்தினால் அதை எங்கு அந்த ஃபண்டில் அவர்களே கட்டி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிறந்த பணிகளை ஆற்றிய அத்துணை நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், சிப்பந்திகள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராபர்கள் அனைவருக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முடித்தாக்கிக் கொண்டு இந்த புதிய சத்திரம் கட்டுவதற்கு எல்லாரும் போய் பாத்தீங்களா? புதிய சத்திரத்தை சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கா? நெஞ்சில கவிச்சு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா காரணம் நாங்கள்லாம் இல்ல. காரணம் வலையப்பட்டியை சார்ந்த ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களுடைய வரைபடம். நம்ம ஒரு ஐடியாவை தான் சொன்னோம். 10 மாடி வேணும், 100 அறைகள் வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா இங்க இருக்க வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில 100 அறைகள் கொடுத்த டிசைனை ஒத்துக்கல. அதனால அவங்களே ஒரு டிசைன் எல் ஷேப்ல போட்டுக்கிட்டாங்க. அந்த பிளான அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னதுனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படி மாற்றும் போது 100 அறைகளாக இருந்த நமது புதிய சத்திரம் 139 அறைகளாகவும், ஒரு டார்மெட்ரி மற்றும் ஒரு கல்யாண மண்டபம், சின்ன கல்யாண மண்டபம், நல்ல சாப்பாட்டு ஹால் என்று பிரம்மாண்டமாக வந்திருக்கின்றது. அதற்காக திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொண்டு அவர்களுக்கு ஃபீஸாக கொடுத்துக்கணும்னா 3% 1,41 லட்சம் ரூபாய் அவர்கள் ஃபீஸா கொடுத்துக்கணும். அவர்கள் 1 ரூபாய் கூட காசி சத்திரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. மற்றும் 20 முறை தங்களுடைய அடர்ந்த பணிகளை விட்டு காசிக்கு வந்து சிறந்த பணிகளை அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். 19ஆம் தேதியும் அவர்கள் சற்றேறத்தாழ 21வது முறையாக காசிக்கு வந்து நிறைவு பணிகளை ஆய்வு செய்து நிறைவான பில்லை கொடுக்க இருக்கிறார்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி இந்த இனிய நிகழ்விலே கண்டவராயன்பட்டியை சார்ந்த திரு SS கன்ஸ்ட்ரக்ஷன் முத்துராமன் அவர்கள் சற்றேறத்தாழ ஒரு 20-25 முறை சென்னையிலிருந்து அவர்களுடைய பணி, உழைப்பு, நேரம் அனைத்தையும் விடுத்து 2-3 நாட்கள் ஒரு முறையும் வந்து இங்கு எவ்வாறு செய்யப்படுகிறது, கம்பிகள் சரியாக கட்டப்படுகிறதா, ரெடிமிக்ஸ் கான்கிரீட் சரியாக போடப்படுகிறதா என்கின்ற அத்துணை விவரங்களையும் அவர்கள் ஆய்வு செய்து கொடுத்தமைக்காக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த ஒட்டுமொத்த ஆடிட்டர் இந்த காசி சத்திரத்துடைய வரவு செலவு கணக்குகளை அற்புதமாக தணிக்கை செய்து கொடுத்த தேவகோட்டையை சார்ந்த மற்றும் ஒரு உத்தமமான மனிதர் ஆடிட்டர் வைரவண்ணன் அவர்களுடன் இணைந்து உண்ணாமலை ஆட்சி இருவரும் சிறந்த பணிகளை எந்த ஒரு ஃபீஸும் பெற்றுக் கொள்ளாமல் கொடுத்தார்கள் என்பது கூடுதல் செய்தி. மற்றும் அட்வொகேட் சட்ட ஆலோசனைகளை வழங்கிய திரு அருண் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கு காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி, வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன்ஜி, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன்ஜி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்ஜி, மண்டல கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், போலீஸ் ஐஜி, டிஜிபி மற்றும் உள்ள அத்துணை உயர் அதிகாரிகளுக்கும்
எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து எங்களுடைய பருவத்தை நாங்கள் தொட்ட முதல் சிறப்பாக செய்திருக்கிறோம். ஒரு பைசா கூட விஸ்வநாதருடைய பணத்திலே நாங்கள் கையாடல் செய்யவில்லை. இதுவரைக்கும் விஸ்வநாதருடைய பணத்தை நாங்கள் எடுத்ததில்லை, எந்த கமிஷனும் வாங்கியதில்லை, எந்த லஞ்சமும் பெற்றதில்லை, எந்த அனுகூலமும் நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை நகரத்தார் பெருமக்களுக்கு உரைக்க சொல்லிக் கொள்ளுகிறோம். இதை ஏன் இவ்வளவு வீரியமா சொல்றோம் அப்படின்னா, சொல்லணும், நடந்த விஷயங்களை சொன்னதான் தெரியும். நம்ம சத்திரங்கள்ல எண்ணற்ற பொசிஷன்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நல்லா செய்யணும் அப்படின்னம்னா நேர்மையான எண்ணங்கள், சிறந்த ஒரு பொருளாளர், சிறந்த செயலாளர், 2 துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள் ஒற்றுமையாக இருந்ததன் காரணத்தினால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. அதற்காக ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து எல்லாம் அதாவது இன்னொன்னு முக்கியமானவர்கள் நாங்கள் அடிக்கடி மறந்துடுறோம், அதிக உரிமை எடுக்கிறதுனால. எங்களுக்கு எங்க 7 பேருக்கு அண்ணனுக்கு வந்து நான் சொல்றேன் 6 பேருக்கு எங்களுடைய பெட்டர் ஹாஃப்ஸ், எங்களுடைய மனைவிமார்கள், அவர்கள் கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும், அவர்கள் எங்களுக்கு கடந்த 3.5 வருஷத்துல எந்த தடையுமே போடல. எல்லா ஊர்களையும் கோவில் மாடு இருக்கும். அந்த கோவில் மாடு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நகரத்தாருடைய பங்களிப்போட அந்த மாடை வாங்கியிருப்பாங்க. அந்த மாடை நம்ம வீட்டுக்குள்ள வரோம், நம்மளோட பயிரை மேயும், என்ன வேணாலும் பண்ணோம். யாரும் எதுவும் அந்த கோயில் மாடை உன்னோட சொல்ல மாட்டாங்க. மஞ்சள் ரோட்ல அந்த மாடு தான் ஃபர்ஸ்ட் லீட் பண்ணோம். அந்த மாட்டில் நூற்றுக்கணக்கான வேஷ்டிகள் கட்டப்பட்டிருக்கும், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் இருக்கும். யாரும் அந்த வேஷ்டியவோ பணத்தையோ எடுக்க மாட்டாங்க. அது போல எங்களெல்லாம் ஒரு கோவில் மாடு மாதிரி நினைச்சு 3.25 வருஷம் இவங்கெல்லாம் அப்படியே நீங்க வந்து காசி விஸ்வநாதருக்கு பணி செய்யுங்க அப்படின்னு நேர்ந்து விட்டுட்டாங்க. அதான் கரெக்டான வார்த்தை, பணி செய்யுங்க அப்படின்னு நேர்ந்து விட்டுட்டாங்க. அதற்காக என்னுடைய மனைவி அன்னபூர்ணி, சரோஜா ஆச்சி, அழகம்மை ஆச்சி, பிரேமா ஆச்சி, சந்திரா ஆச்சி, அழகம்மை ஆச்சி, அன்னபூர்ணி ஆச்சி, நான் பொதுவாக என்னுடைய விஷயங்களை சொல்லிக்கிறது, அன்னபூர்ணி ஆச்சி அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு இதுக்கெல்லாம் மூல காரணம் இதுதான். 75 வயசு மனுஷன் ரெஸ்ட் எடுக்கிற வயசு. இந்த குளூர்ல வர்றாரு, ஆடுறாரு, அங்கே போறாரு, இங்க வர்றாரு. அடுத்து 70 செய்திக்கு போறாங்க. இது 70 செய்திக்கு போறாங்க. அவங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக சற்று உடல்நல குறைவு. அவங்க சேரும் போது எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, இப்ப நிறைவு பெறும் போது எவ்வளவு மெல்லிசா இருக்காங்க. காரணம் சற்று உடல்நல குறைவு. இன்னைக்கு எல்லாம் தேடி எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இறைவனுடைய அனுகிரகம். அது போக முத்தையண்ணனுக்கு வயது 70, அண்ணனுக்கு வயது 70, 68, 65, 50. நாங்க எல்லாரும் இளம் மனிதர், உயர்ந்த மனிதர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சிறந்த பணிகளை ஆற்றி எங்களை ஆக்கமும் ஊக்கமும், ஏன்னா அவங்க ஒரு தடை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. தடையே போடல. அதற்காக அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களை சிலர் வசைப்பாடினார்கள், அவர்களுக்கும் என சொல்லிடணும். அதெல்லாம் இதான் நிறைவான பேச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சு கிடையாது. எங்களை சிலர் வசைப்பாடினார்கள். எங்களுக்கு அதில் வருத்தம் இல்லை. வசைப்பாடிய பெருமக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், பெருமக்களாக வாழ வேண்டும். நீங்கள் கொடுத்த அந்த வசைதான் எங்களுக்கு சவுக்கடியாக இருந்தது. எல்லாரும் நல்லவங்க என்று சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுடைய உற்சாகம் குறைந்து போயிருக்கோம். நீங்க வந்து தப்பு பண்றீங்க, நல்லவங்க இல்ல, நீங்க ஏதோ கசவாளித்தனம் பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் தொடர்ந்து எங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தியா, அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதில் மகிழ்ந்து போகிறோம். அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும். நகரத்தார் பெருமக்கள் ஒரு உயர்ந்த குடி, உன்னதமான சமூகம். உலகத்திலே இருக்கிற சமூகத்திலே நகரத்தார் பெருமக்கள் போன்று ஒரு அம்சமான சமூகத்தை பார்ப்பது அரிது. அது போன்ற சமூகத்தில் நாம் பிறந்ததற்கு எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோம். இன்னைக்கு நாங்க 5 சுவாமிகளை அழைச்சிக்கிட்டு வீதிக்குள்ள வந்தோம். 20,000 பேர் பார்த்திருக்காங்க. இது ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். எந்த பருவத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. முத்தையானிடம் விசாரித்தேன். யார் ஆரம்பித்திருந்தாலும் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி பாராட்டி எங்களுடைய நிறைவான பேச்சு, நல்ல நிகழ்வு. இந்த 3.25 வருஷத்துல எங்களுக்கு கிடைச்ச அனுபவம், எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆளுமை, எங்களுக்கு கிடைச்ச சவால்கள், எங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள் எல்லாத்தையும் நகரத்தார் பெருமக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாம் கட்டியிருக்கிற புதிய சத்திரம் அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதற்கிணங்க வருகிற அடுத்த புதிய நிர்வாகம் ஒற்றுமையாக இருந்து அரும்பெரும் பணிகளை ஆற்ற வேண்டும். அப்படி ஆற்றினால் வருடத்திற்கு சற்றேறத்தாழ 9 கோடி ரூபாய் நிகரமாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் 48,000 நகரத்தார் குடும்பங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி என்னுடைய நிறைவான உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நகரத்தார்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த 3.25 வருடம் எங்களுடைய பணியை நிறைவாக செம்மையாக செய்து கொண்டோம். முக்கிய காரணம் எங்களுடைய தலைவர் திரு உலகம்பட்டி உத்தமர் உலகம்பட்டி நாராயணன் அவர்கள் தான். தலைமை நன்றாக இருந்தால்தான் எதுவுமே சிறப்பாக செயல்பட முடியும். அந்த வகையில் எங்களுக்கு நல்ல தலைமையாக இருந்து எங்களை வழிநடத்தி சென்ற உலகம்பட்டி வேளா நாராயணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து சக நிர்வாகிகளுக்கும் மற்றும் அவர்களுடைய துணை வீரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த என்னுடைய உரையை புரொஃபசர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அதாவது நாங்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று 4வது வருடமாக இந்த சிவன் ராத்திரி விழாவை எங்கள் குழுவினர் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவருடைய முக்கியமான நோக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுங்கிறது அவருடைய கொள்கை. அப்படின்னா என்ன, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, இசி மெம்பராக இருந்தாலும் சரி, இது சம்பந்தப்பட்ட அனைவரும் அனைத்து நகரத்தார்களும் அதாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இப்போ அது கிட்டத்தட்ட 3.25 வருஷம் ஆயிருக்கு. இந்த 3.25 வருஷத்துல அதாவது இவ்வளவு நன்கொடையை பெற்று ஒரு வருஷத்துக்குள்ள சொன்ன தேதியில அதை சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வகையில அவங்க சொன்னபடி அதாவது ஏப்ரல் மாதம் அடிக்கல் நாட்டும் பொழுது திறப்பு விழா தேதி அன்னைக்கே சொன்னாங்க. அன்னைக்கு சொன்ன அதே தேதியில 31/10/2025 நம்மளுடைய சிக்ரா கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. அது யார் நாளைன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுதுதான் பதவியேற்றிருந்த நமது நாட்டுடைய உதவி ஜனாதிபதி ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. நம்ம யோகி ஆதித்யநாத் வந்திருந்தாங்க. அவங்களை இங்கே கொண்டு வர்றது பெரிய காரியம். அதுக்கு உறுதுணையாக இருந்த திரு சோழர் நாச்சியப்பன் அவர்கள் மனைவி இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய அதாவது எங்கள் குழுவினுடைய சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மாதிரி அந்த அன்னைக்கு பேசின பேச்சு அதாவது ராதாகிருஷ்ணன் சார் நகரத்தார் சமூகத்தை மிக சிறப்பாக எடுத்து பேசியிருந்தார்கள். அவர்கள மாதிரி எதுவும் செய்ய முடியாது, நல்லா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கூட்டத்திலே அவர்கள் பதிவு செய்தார்கள். அதே மாதிரி திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அன்று சொல்லும் பொழுது நகரத்தார்களை பற்றி அவர்களும் நல்ல கருத்துக்களை பதிவு செய்து இந்த ஏரியாவிலே இந்த மாவட்டத்திலே அதே மாதிரி இந்த ஸ்டேட்ல நகரத்தார்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை நமக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா திரு லேனா நாராயணன் அவருடைய அதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட் சொன்னா அவருடைய எப்பவும் இதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்கே போனாலும் இந்த கட்டடத்தை கட்டணுங்கிறது தான் நினைச்சுட்டே இருப்பாரு. அதை திறம்பட சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் துணையாக இருந்து அவருடைய செயலுக்கு பட்டபலமாக இதை நிறைவேற்றி என்றால் அது 100% அனைவரும் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது எல்லா வகையிலும் அப்ரூவல் வாங்குறதுலேருந்து கடைசியில கட்டடத்தை முடிச்சு ஓப்பன் பண்ணி திறக்கிற வரைக்கும் நம்ம அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் அனைத்து இசி மெம்பர்களும் இதில் ஈடுபட்டு செயலாற்றி இருக்கின்றார்கள். அதில் இந்த நேரத்திலே
எங்கள் எல்லாருடைய சார்பாக திரு லேனா நாராயணன் அவர்களை பாராட்டுவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் தாயார் தகப்பனாருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தாயார் தகப்பனார் ஒரு நல்ல மகனை, நல்ல புதல்வனை ஈன்றெடுத்ததினால் இன்று நமது சமுதாயம் நல்ல பயனடைந்திருக்கிறது. அப்படி பயனடைந்திருக்கக்கூடிய நாம் அவர் குடும்பத்தினருக்கு இந்த நேரத்தில் நமது மகிழ்ச்சியை, நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அச்சா நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை கிட்டது அதாவது இந்த டீம் வந்து உற்சாகமாக வேலை பார்த்ததுக்கு காரணம் ஏன்னா நாராயணன் தான். அவங்க வந்து எங்களை உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி கட்டாயம் முடிச்சிருவோம் அப்படின்னா. எங்களது சில பேர் கூட கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனால் கடைசியில் நாராயணன் வந்து எங்களை உத்வேகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை ரொம்ப சூப்பராக கொண்டு போய் சொன்ன டேட்டில் அவர் சொல்லுவது ஏப்ரல் மாதம் பூமி பூஜை போட்டு கரெக்டாக வந்து அக்டோபர் 31, 2025 நிறைவேற்றிட்டாங்க. நாராயணனால் உலகப்பட்டிக்கு பெருமை சேர்த்தார். உலகப்பட்டி வந்து ஊருக்கே பெருமை. அவரால் முன்னாடி அவர் அண்ணன் தலைவராக இருந்தார். அவர் பள்ளியில் சத்திரம் கட்டினார், மதுரையில் காம்ப்ளெக்ஸ் கட்டினார். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து இதுவரை எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எந்த தலைவர் எத்தனையோ ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணது வந்து நாராயணன் தான் சொன்ன டேட்டில். அவரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அவரை பெருமைப்படுத்தணும். எல்லாரும் இந்த தருணம் தான் எங்களுக்கு வாய்ப்பு. அவருக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் குடும்பத்துக்கு நன்றி. அதோட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இதோட இந்த நிறைய ப்ராஜெக்ட் அவர் சொல்லலை. நாராயணன் அவர்களில் நிறைய செஞ்சுருக்கோம். அதாவது விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அதே வந்து முதியோர் இல்லம் புன்னக்குடியில் கட்டியிருக்கோம். அதே போல் வந்து இப்போ ரெங்கோ நகர் விடுதி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் காரைக்குடியில் ரெங்கோ நகர் விடுதி மார்ச் 25 ஓப்பனிங் வச்சுருக்கோம். அதே போல் வந்து காரைக்குடியில் வந்து அந்த காசி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் மார்ச் 5 வச்சுருக்கோம். அது போக இன்னும் வந்து சம்பவம் வந்து கச்சாலீஸ்வரருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கச்சாலீஸ்வரர் சம்பவம் வந்து 28/3/2021 ஒரு ஆண்டு நிறைவேறுகிறது. அனைவரும் அதுக்கு வர வேணும். அன்னைக்கு தான் எங்கள் பொருளாளருக்கும் 70வது ஆண்டு வந்து நிறைய விழா. ஆமாம், அன்று தேதி வந்து அந்த ஸ்பான்சரும் அவங்க அன்னைக்கு நைட்டு டின்னரும் அவங்க தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பருவம் வந்து ஒரு சுவடுகள் பதிப்போங்கிறது நாராயணன் சொன்னது அது வந்து உண்மை. எல்லா நகரத்தார் பெருமக்களுக்கும், எல்லா டோனர்ஸ்களுக்கும், எல்லா சிப்பந்திகளுக்கும், எல்லாருக்கும் மற்றும் விடுபட்டு போயிருந்தா எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான பீரியடு. இதுக்கு முன்னாடி இந்த ராமசாமி இந்த இடத்த மீட்டு கொடுத்தார். அதெல்லாம் மீட்டு கொடுத்ததுனால தான் நம்ம கட்ட முடிஞ்சு. இந்த தருணத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு இந்த முன்னாடி இருந்த பருவங்கள் அத்தனை பேரும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. மெகா ப்ராஜெக்ட்டுங்கிறது இந்த ப்ராஜெக்ட் தான். இந்த வந்து போய் பார்த்தோம். என்ன மாதிரி இருக்குது பில்டிங்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிறதுல அற்புதமாக இருக்குது. அதில் பில்டிங் அதில் இன்னும் வந்து சோலார் லைட்ஸ்லாம் போட்டோன்னு பிரமாதமாக இருக்குது. அது சோழ ஆட்சியப்படம் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பொற்காலம். ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நகரத்தார் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பொறுப்படுத்த தலைவர் முதல் நாள் ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னைக்கு சொன்னது என்னென்னா, நம்ம 7 பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கலைஞர் நடத்தினதுங்க நம்ம எல்லாத்துலேயும் வெற்றியடைந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்டவனுடைய அருளால் நாங்கள் 7 பேரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் செக்ரட்டரி 2 பேரும் அக்கௌண்ட்ஸ் அது இதில் பார்த்துங்க. நான் உங்களுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் பொறுப்பு. நான் வாங்கி தருவேன். அதேபடி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதனுடைய இது வந்து சிக்காரன் இந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் நான் உடனடி செய்யாத போது தலைவர் நான் ஒன்றும் பயப்படாத செஞ்சிட்டேன். நீங்கள் வந்து விஸ்வநாதனுடைய கணக்கப்புல உங்களை ஒன்றுமே அவர் பண்ண மாட்டாங்க. அதேபடி நான் மறுபடியும் போயிட்டு சேவை செஞ்சுட்டேன். அனைத்து நகரத்தார் மக்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான தீர்மானத்தேன். வேணா நாராயணன் வந்து என்னுடைய கூட பிறக்காத பிரதரை தவிர பட் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு செய்தி பெரும்பாலும் 2 நாளைக்கு கொடுத்தா அவங்க என்னோட தொடர்பு கொண்டுருவாங்க. என்ன ஆனாலும் கேட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுவான நாராயணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும்
இப்போ எல்லாரும் தலைவர் பற்றி நானும் ஒரு விஷயம் சொல்கிறேன் தலைவர்கிட்ட. அதாவது உற்சாகங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கும் கொடுத்தாரு. உதாரணம் சொல்கிறேன். ஒரு மீட்டிங்கில் என் பேசுகிறப்ப சாயந்தரம் உற்சாகமான மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னோன்னா அந்த மீட்டிங் வந்திருந்தவர் கோசாமி சுந்தரம் அவரே இந்த உற்சாகங்கிறது அப்படின்னு இழுத்துருக்காரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருக்காரு. அவர் காத்துறாங்க கதிரேசனோட பேத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, அதுதான் நானும் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இது வந்து உற்சாகம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. உள்ளபடியே உற்சாகம் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா நிர்வாகம் நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னும் சிறப்பாக முடித்து கொடுப்போங்கிறத நம்பிக்கையோட அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் வணக்கம். எங்களுக்கு கிடைத்த பருவம் சிறப்பான பருவம். அதை வந்து எங்களுக்கு தலைவராக இருந்தது உலகாம்பட்டி நாராயணன் அவர்கள் வந்து எங்களுக்கு உற்சாகமூட்டியதனால் எங்கள் பருவம் சிறப்பாக இருந்தது. இந்த பருவத்தில் அவங்க சிகரா நந்தவனம் எல்லாம் பில்டிங் கட்டினது இனி யாரையும் வாழ்நாளில் எனக்கு அந்த மாதிரி வராது. கண்டிப்பாக வராங்க. கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒன்று சொல்லி ஒன்றரை வருஷத்தில் நிறைவு பண்ணணும். அதனால் வந்து அனைத்து நகரத்தவர்களுக்கும் நன்றிகளும் எங்கள் குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னால் இந்த புது டீம் வந்த பிறகு இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் வந்து அமெரிக்காவிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மிஸ்டர் லேனா நாராயணன் அவர்கள் எங்கே பார்த்தாலும் பேச்சுக்கள் அவரை என்னை ஆர்வத்தை தூண்டி விட்டது. ஒரு உத்வேகம் எனக்கு வந்தது. அதாவது நான் எப்படின்னா பெர்ஃபெக்ஷன் அண்ட் எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக எந்த ப்ராஜெக்டையும் செய்யணுங்கிற ஒரு நினைப்பு உள்ளவர். இதை பார்த்த பொழுது நாமும் ஏன் இந்த காசி சத்திர ப்ராஜெக்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நினைப்பு வந்தது. இந்த 2 வருடங்களாக நான் வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இவ்வளவு டைம் போட்டிருக்க மாட்டேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா எனக்கு மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்கும். 7 to 9 என்னென்ன வேலை காசி வேலை இருக்கோ, அதாவது இந்தியாவை கூப்பிட வேண்டியது, செக்ரட்டரி, ட்ரெஷரர், இந்த ப்ராஜெக்டுக்கு இங்கே இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சரவணன், இவங்களெல்லாம் பேசுறது, எல்லா வேலைகளையும் அது போக இந்த டோனர்ஸுகளையும் அந்த நேரத்தில் நான் கான்டாக்ட் பண்ணிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, எந்த நேரமும் நீங்கள் காசி சத்திரத்தையே பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள், வேறு வேலை எதுவும் இல்லையா அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த 2 வருஷமா நாட் ஓன்லி இந்த டோனர்ஸ் மட்டும் இல்லை, அக்கௌண்டிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது அங்கேருந்து NSNA-லேருந்து நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அவங்க மூலமாக தான் இந்த பணங்கள்லாம் வந்தது. நேரடியாகவும் சில பேர் அனுப்புனாங்க. இதுலாம் வந்து ரெசிப்ட் இஷ்யூ பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் இருந்தது. யார் கொடுத்தாங்க, யார் அனுப்புனாங்க, இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும், அதாவது அமெரிக்கா பூராமே ஆட்சியம் பண்ணால் காசி சத்திரம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து இப்போ ஒரு பிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாராயணன் சொல்லுவார், இவங்க வந்து யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதே போல் 7 ஆஃபீஸ் பேரர்ஸும் எனக்கு ரொம்ப இந்த பிடித்த டீம். அதாவது யாரையும் ஒரு ஆளை கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுன்னு கூட இல்லை. 7 பேரையும் எனக்கு ஒரு நண்பர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணி, அது மட்டும் இல்லை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த லேடிஸ்லாம் இருக்காங்க, ஆட்சிகள் எல்லாரும் ரொம்ப அருமையாக நாட் ஓன்லி அவங்க சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அவங்களும் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் கலந்து இந்த காசிக்கு வந்து எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி இந்த ஒரு குடும்பமாக இருந்து இந்த ப்ராஜெக்டை செய்திருக்கின்றோம். இது வந்து நினைக்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் இந்த வைஸ் பிரசிடண்ட்டை பற்றி சொன்னாங்க. நான் கூட 2 நாளைக்கு முன்னால் அவங்க நேராக பார்த்தேன். அப்போ வந்து இந்த நீங்கள் வந்து நகரத்தார் பற்றி நல்லா பேசுகிறீங்க, ஒரு இடத்துலையும் ராமேஸ்வரத்தில் பேசுகிறீங்க. என்ன பண்ண உண்மையைத்தானே சொன்னேன். உண்மைதான், நகரத்தார் கம்யூனிட்டி வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட் கம்யூனிட்டி. அவர்களை நம்பி நாம் எதை வேணுமானாலும் செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம கம்யூனிட்டி பேரில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதுபோல் இந்த மேசிவ் ப்ராஜெக்ட், இந்த வந்து பில்டிங்கை பார்த்தா இது மாதிரி இந்த பில்டிங்கை நீங்கள் 1 இயரில் யாருமே நினைத்து பார்க்க
முடியாத அளவுக்கு நாம் கட்டியிருக்கின்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். நம்ம பேர் எந்த காலத்திலையும் ஒரு வரப்போகின்ற 200-300 வருடங்களுக்கு எல்லோருடைய பேரும் பேசிக்கொண்டிருக்கும். இந்த டீமுக்கும் இதற்கு முந்தி இந்த எடுத்த அந்த டீமுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து என்னை இதில் ஈடுபட நீங்கள் அனுமதித்ததற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பழனி பாத யாத்திரை போவோம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 6வது நாள் பயணம் போறப்ப பழனி வந்துருது, சாமி கும்பிட்டோட வீட்டுக்கு போகிறோம்ங்கிற சிந்தனை வரும். இதில் ரொம்ப லயிச்சு போகிறவங்களுக்கு வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்காது. அதனால பால் காய்ச்சல் வாங்கி சாப்பிட்டு கசந்து கீழே இறங்குவோம். 3 வருட காலம் ரொம்ப அற்புதமான காலம். பழனி வைத்தீஸ்வரன் கோயில் இந்த மாதிரி வருஷத்துல 2-3 பிரம்மாண்டங்களை மட்டுமே நான் பார்த்து வளர்ந்துவேன். 365 நாளும் 3 வருஷமும் பிரம்மாண்டம் தான் இந்த காசி சட்டம். 7 பேரும் 7 சிவன் தான். நெருப்பை விட பவித்திரமானவர்கள், மாற்று கருத்து இல்லை. சில நேரங்களில் பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் நாங்க சில இடங்கள்ல சரியா வாழ்த்தவும் நன்றி சொல்லவும் தவறிட்டோமோன்னு ஒரு சின்ன வருத்தமும் நெருடலும் உண்டு. இந்த தருணத்தில் அவங்க எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த சந்தோஷத்தோட உள்ள நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுக்குழு உறுப்பினர் என்கின்ற முறையிலே இந்த பருவத்தில் பொதுக்குழு உறுப்பினராக நான் வந்ததற்கு இறைவனிடம் மிகவும் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த பூக்களோடு சேர்ந்த இந்த நாரும் மணக்கிறது இன்று. இன்னொன்று, விஸ்வநாதர் என்கின்ற சூரிய பகவானுக்கு இந்த 7 பேரும் 7 குதிரைகள் பூட்டிய சாரட்டாக இருந்து தேராக இருந்து இந்த மிகப்பெரிய உன்னதமான உயர்வான நகரத்தார் சமூகத்துக்கே ஒரு பெரிய செய்கையை செய்திருக்கிறார்கள். இது இவர்கள் முயற்சி அல்ல, இவர்களின் விதிப்பயன். இவர்கள் 7 பேருக்கும் இதுவரைக்கும் ரொம்ப பேர் நிர்வாகிகளாக வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த காசி சத்திர உயர்வுக்கு பெரிதும் பாடுபட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த காசி சத்திரம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. இந்த நிலைத்திருக்கிற காசி சத்திரத்திற்கு மகிழ்ச்சி இந்த 7 பேர்களும் மிகச் சிறந்த அவர்களின் விதிப்பயனை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சி, இவர்களுடைய விதிப்பயன் இந்த ஒரு பிரம்மாண்டமான செய்கையை செய்ய வேண்டும் என்பது. அதை இவர்களை எல்லாம் நிர்வாகிகளாக அமைத்து அந்த நிர்வாகிகளுக்கு கீழே எங்களையும் பொதுக்குழு உறுப்பினர்களாக அமைத்து விஸ்வநாதர் இந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார். இது நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் இந்த 7 பேரையும் மிகவும் பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும். இவர்கள் மிகவும் பாராட்டுதலுக்கு உரியவர்கள். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கானாடுகாத்தா நகரத்தார், அதாவது எந்த பொதுக்குழு உறுப்பினரும் செயற்குழு உறுப்பினர் அல்ல. தொடர்ந்து சிவராத்திரிக்கு வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். 2023ஆம் ஆண்டு சிவராத்திரிக்கு இந்த குழுவினர் பொறுப்பேற்ற பொழுது நான் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன் கானாடுகாத்தா நகரத்தான் சார்பாக. அதே 2026 இவர்கள் நிறைவேறும் தருவாயில் கானாடுகாத்தா நகரத்தான் சார்பாக நீங்கள் ஆற்றிய அத்தனை பணிகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பருவத்தில் வந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே பாக்கியவான்கள். இந்த நிர்வாகத்தின் தலைமையில் நாங்கள் இருக்கிறது எங்களுடைய பிராப்தம். இவர்கள் எல்லாரும் பிறவி பயனை அடைந்தே விட்டார்கள் என்று நான் சொல்வேன். இந்த 7 பேரும் அருமையான நிர்வாகம் பண்ணனால சுவடுகள் பதித்து விட்டார்கள். சுவடுகள் பதிப்போம் என்று ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பதிவுகளை பார்ப்போம். சுவடுகள் பதித்து விட்டார்கள். இவர்கள் எல்லோரும் கடுமையாக இரவு பகலாக குடும்பத்தை எல்லாம் விட்டு சொந்த தொழில்களை விட்டு ஏகமாக பணிபுரிந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் பல கஷ்டங்களும் பல செய்திகளும் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் அதையும் கடந்து எல்லாம் கடந்துவோம் என்று மனதால் நினைத்து மன உறுதியுடன் எல்லோரும் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த குழுவில் இந்த பருவத்தில் நான் இவர்களுடன் இருந்ததற்கு பொதுக்குழு உறுப்பினராக இருந்ததற்காக பெருமைப்படுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது 2023-27 பருவம் வரலாற்று சிறப்புமிக்க செயல்களை செய்து
சுவடுகள் பதிக்கிற ஒரு பொற்காலமாக அமைந்தது என்று சொல்லி நாங்கள் அனைவரும் 48,000 நகரத்தார் குடும்பங்களிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்க வேணும், நல்லதே நடக்க வேணும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேணும், நல்லதே மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றோய், நீலமா மேகம் போலே நிற்கின்ற திருமால் குந்தன், நேயத்தால் மெய் சிலிர்த்தே நிகரில்லா செல்வம் கொண்டான். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும். மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி இரண்டை மாதனி எங்களிடத்தில் வைத்தனை என்றால் நாங்கள் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வோம், கண் வைப்பாய் கமலத்தாயே. எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி, இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் விளைத்தார்கள் நீந்தி, தத்துவ படியே யாவும் தலைமுறை வழியே கிட்டும், தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும். இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே, இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே, எங்கள் இல்லத்தை செல்வமாக்கி எங்கள்